கர்த்தர் நல்லவர். இன்றைய வேத வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்னு கர்த்தர் நமக்கு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஜெபம்னாலே நமக்கு தெரியும் தேவனோடு கூட உறவாடக்கூடியது. தேவனோடு கூட நம்ம உறவாடுறதில் நம்ம எவ்வளவு உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மேலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் உறுதியாக இருக்கும். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருப்போம், உபத்திரவத்தில் பொறுமையாக இருப்போம். இதுக்கெல்லாம் ரீசன் தேவனோடு கூட நடக்கிறது. எந்த அளவுக்கு நம்ம சுயத்துக்கு இடம் கொடுக்காம தேவனோடு கூட நடக்க பழகிறோமோ, அவருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கணும்னு வாஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பொறுமையோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்வாங்க. எந்த பிரச்சனையுமே நம்மளை பெருசாக பாதிக்காது, நம்மளை ஒரு பதட்டமடைய செய்யாது. எப்போவுமே கூலாக இருப்போம் அவருடைய சமூகத்தில். ஏன்னா அவருடைய வார்த்தை நம்மளை தாங்குது. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு நமக்கு ஒரு தனி எனர்ஜி கொடுக்கும். எப்போவுமே மனசுக்குள்ளே ஒரு பயம் வராது, ஒரு கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது. சந்தோஷமான ஒரு கூலான ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். எப்போவுமே அவருடைய உறவாடுதலை மட்டும் நாம் விட்டுறக்கூடாது, அதில் உறுதியாக தரித்திருக்கணும். உறவாடுறதுனாலே நமக்கு அதுக்குன்னு டைம் இருக்கிறவங்க டைம் ஒதுக்கி பண்ணலாம். ஆனாலும் குறிப்பிட்ட ஒரு நேரம் ஒதுக்குறது ரொம்ப நல்லது. ஒருவேளை நான் இவ்வளவு வேலை பார்க்குறேன், என்னால் டைமே ஒதுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுடைய வேலைக்கு கூடவே அவரோடு கூட உறவாடிக்கிட்டே இருக்கலாம். நம்ம செய்ய போகிற வேலையை ஏசப்பா கிட்ட பேசிகிட்டே இருக்கலாம். நான் இதை செய்ய போகிறேன் ஏசப்பா, நான் இதை பண்ண போகிறேன். அதுலேயும் நான் என்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறேன், நான் சில விஷயங்கள் நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எந்த இதுவும் கேட்காது. நான் இதை செய்யட்டுமா, இதை நான் எப்படி பண்ணட்டுமான்னு கேட்டால் அதுக்கு இன்னொரு சஜஷன் எனக்கு கேட்கும். இதை இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கர்த்தரே உணர்த்துற மாதிரி இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் வரும். அப்போ அதை அவருடைய சமூகத்தில் வச்சு நான் ப்ரேயர் பண்ணும்போது எது நன்மையான காரியமோ அதை வாய்க்க செய்வாங்க. அந்த மாதிரி நிறைய அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது. அது எப்போனா அவரோட கூட நம்ம அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, எல்லாமே அவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு செய்யும்போது அந்த அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை நடத்துவாங்க.